அனைவருக்கும் வணக்கம். இது செய்திக்கு பின்னால். அயோத்திய ராமர் கோயிலில் ஒரு 3500 கோடி ரூபாய் அளவுக்கு அங்க பணம் வந்திருக்கிறது. அது பல்வேறு வகையில் 15,000 சம்பளம் பெறக்கூடிய தற்காலிக ஊழியர்கள் அங்கு பெரும் கொள்ளையில் ஈடுபட்டு இருப்பதாக செய்தி நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது எப்படி நடந்தது? இதற்கு பாஜகவிலும் RSSம் இதனுடைய பங்கு என்ன? இது எந்த வகையாக தேர்தலில் 2027 உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கப் போகிறது? இது எந்த வகையில் எதிரொலிக்கப் போகிறது? வாருங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம். பாஜக தொடக்க காலத்திலிருந்து அவர்கள் வைத்திருக்க மிக முக்கியமான ஒரு கொள்கை, தேசம் முக்கியம், தெய்வீக முக்கியம். குறிப்பாக அயோத்திய ராமர் கோயிலில் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு முன்னெடுப்பு என்பது இந்த அவர்களுடைய வளர்ச்சிக்கு தடுக்கத்தான் வளரும் என்பதை போல அவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும்பங்கு ஆற்றியது. வாஜ்பாய் காலத்தில் நடைபெறாத இந்த விஷயத்தை மோடி தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடத்தி காட்டியதாக பல்வேறு இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். அந்த வகையில் குழந்தை ராமர் கோயில் 2024 ஜனவரி 22 அது பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. ஆனால் இந்த கொள்ளை 2021 இது நடைபெற்றதாக அன்றைக்கு பிபிசி மற்றும் வயர் இணையதளங்கள் இந்த செய்தியெல்லாம் வெளியிட்டன. அங்க போய் அந்த கோயில்கள்ல ஒரு தணிக்கை செய்யப்படுகிறது. கோயில் கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே மகிழா சிங் என்கின்ற ஒருவர் அங்க போய் தணிக்கை செய்யறார். அவர் தணிக்கை செய்து கண்டுபிடிச்சு சொல்றார், ஏதோ வகையில பணம் கோயில் கஜானாவுக்கு சேருவதில்லை அப்படின்னு அவர் சொன்னதன் விளைவாக அவர் பணியிலிருந்து நீக்கப்படுகிறார். எப்படின்னா, கண்டுபிடிச்சு சொன்னவர் அந்த பணியிலிருந்து நீக்கப்படும் பொழுது இதற்கு பின்னணியில் இருந்தது யார்? அன்றைக்கு இந்த சங் பரிவார்கள், RSS துணை அமைப்புகள், இவர்கள் தான் இந்த நிர்வாகத்தை மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகு 2024 ஜனவரி 22 அது ஒரு தேர்தல் முழக்கமாக நாங்க பாருங்க எங்களுடைய கொள்கையை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு பாஜகவினுடைய தலைமை அதை பறைச்சாற்றி கொண்டது. ஆனால் தேர்தல் வெற்றி என்னவோ அயோத்தி என்ற ஒரு சட்டமன்றம், அதாவது பைசா பார்த்துட்டு ஒரு எம்பிக்கு உட்பட்ட அந்த சட்டமன்றத்தில் 55,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பாஜகவினுடைய லாலு சிங் அப்படின்றவர் தோற்றுத்தான் போனார். அவர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதனால நாங்கள் கோயில் கட்டி கொடுத்தது ஒரு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் என்று நினைச்சு அவங்க 400 சீட்டுக்கு மேல நாங்க வருவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு அவங்க வெளியில சொன்னாங்க. 12 கோடி பக்தர்கள் இதுவரைக்கும் அங்க தரிசனம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அந்த இடத்துல எப்படி இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்தது? இந்த தவறை செய்தவர்கள் யார்? எப்படி நடந்தது அப்படின்னா, இது வங்கி அதிகாரிகளும் சந்தேகிக்கிறாங்க. அங்க தினசரி பல லட்சங்கள் வருகிறது, அதை கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுமா? அப்ப அந்த டெபாசிட் பண்றது உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு வந்திருக்கிறதுனா அதை கொண்டு போய் கட்டும் போது வங்கியில 8 லட்சம் ரூபாய் தான் கட்டுறது. சரி, அந்த பணத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க என்னும் போது பிளாக் ஸ்பாட், சிசிடிவி எல்லாம் இருக்குது, பல்வேறு கண்காணிப்பு இருக்கிறது, அதுக்கு கண்காணிக்கிறதுக்கு சூப்பர்வைசர் இருக்கிறாங்களே. இப்ப திருப்பதி மாதிரியான பல கோயில்கள், பல்வேறு பொருட்கள், தங்கங்கள் வந்த இடத்துலயும் சின்ன சின்னதா நடந்து உடனே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க மட்டும் எப்படி ஒரு பிளாக் ஸ்பாட் ஏரியாவில் சிசிடிவி இருக்கிற அந்த இடத்துல அவர்கள் பணத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை எல்லாத்தையும் தங்களுடைய உள்ளாடைகள், வைக்கோல்கள், பல்வேறு பொருட்கள், கோயில் பொருட்கள் எடுத்துட்டு போறது கொண்டு போய் அவங்க பல நேரங்களில் கழிவறைகளில் வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து பணத்தை எடுத்துட்டு போய் அதை தனியாக கொண்டு போயிருக்காங்க. இன்னும் வங்கிக்கு கொண்டு போய் கட்ட போற வழியில டினாமினேஷன் இங்க போட்டுதான் எடுத்துட்டு போகணும். அப்ப அங்க அந்த கட்டுத்தொகையில அவங்க ஏதாவது மிஸ் ஆனா பிரச்சனையாகும். அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. வெறும் 15,000 சம்பளம் மட்டும் பெற்று தற்காலிக ஊழியராக இருக்கக்கூடியவர்களை திடீர் சோதனையில் இட்ட பொழுது ஒவ்வொருத்தர் வீட்லயும் பல லட்சங்கள் பணம் பெறப்படுகிறது. பல்வேறு அவங்க ரொம்ப ரீசெண்டா தான் வீடு கட்டியிருக்காங்க, கார் வாங்கி இருக்கிறாங்க. அப்போ இதில் ஈடுபட்டவர்கள் யார்? அதாவது 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல முக்கியமான தலை யாருன்னா அவினேஷ் சுக்லா. இவர் ஒரு பள்ளி ஆசிரியர். இவர்கிட்ட மட்டுமே 20.39 லட்சம் பணம் எடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம 1121 அமெரிக்க டாலர் மற்றும் தங்க நகைகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கிய புள்ளி தின்னு யாதவ் என்கின்ற ராமசங்கர் யாதவ். என்ன பேர் பாருங்க. இந்த வழக்கின் மிக முக்கிய முடிச்சு இவர் தான். இவர் இந்த சம்பத் ராய்னு ஒரு RSSல மிகப்பெரிய புள்ளி. அவருக்கு ஒரு டிரைவரா இருந்திருக்கிறாரு. அந்த மூலமா ரொம்ப அறக்கட்டளையினுடைய அவர் தான், அந்த சம்பத் ராய் தான் அந்த ராமர் கோயில் அறக்கட்டளையினுடைய பொதுச் செயலாளர். அவருக்கு டிரைவரா இருந்து அறையினுடைய சாவி எல்லாமே பணம் வைக்கிறதெல்லாம் அந்த பொதுச் செயலாளர் சம்பத் ராய்கிட்ட தான் இருந்து. அவர்கிட்ட இருந்து இந்த தின்னு யாதவ் இப்ப அவர்கிட்ட வேலை பார்க்கல, எப்படி வேலை பார்ப்பாரு? அவர் தான் பல லட்சம் எடுத்துட்டாரு அவரு. அதுக்கப்புறம் இந்த தின்னு யாதவனுடைய சொந்த அண்ணன், அப்புறம் தம்பி மகன், இவங்க எல்லாம் வராங்க. மணிஷ்குமார் யாதவ்னு ஒருத்தர் வர்றாரு. அதே மாதிரி அவர் வீட்டுல இருந்து பல லட்சங்கள் எடுக்கிறாங்க. கர்ணேஷ் பாண்டே அவர்கிட்ட ஒரு 18 லட்சம் மிஞ்சி இருக்கிற காசு இது. அனுலாப் மிஸ்ரா 16 லட்சம், லவ்குஷ் மிஸ்ரா 14 லட்சம்,
இவர் வந்து கிராமத்துல ஒரு வைகோல் போருக்குள்ள வச்சிருந்தாரு. அதே மாதிரி ராமசங்கர் மிஸ்ரா இவர்கிட்ட ஒரு 7 லட்சம். சுபாஷ் ஸ்ரீவஸ்தவா இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற வங்கி ஊழியர். அதாவது இந்த பணத்தை எல்லாம் எண்ணும் பொழுது இவர் வந்து அங்க சூப்பர்வைசரா இவர் வந்து ஒரு பேங்க் எம்ப்ளாயினால அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவரும் வந்து எடுத்திருக்கிறார். இது மாதிரி அவர்கள் வந்து ரொம்ப விசித்திரமான முறையில் பல்வேறு பிளாக் ஸ்பாட் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுல அகிலேஷ் யாதவ் வந்து மிக தீவிரமாக முதல்ல அவர் சொன்னார் ஒரு 4C நடக்குது இங்க. என்னன்னா அது சந்திரா, சோரி, சதுரி, சாளுக்கி, அதாவது நன்கொடை, திருட்டு, தந்திரம், ஏமாற்று, இந்த வேலையை வந்து பாஜக செஞ்சிருக்கு. இவங்க வந்து ஒரு 5000 சம்பளம் வாங்கி நீங்க இந்த தற்காலிக ஊழியர்கள் எல்லாமே இதற்காகத்தான் நீங்க பயிற்சி கொடுத்து இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சீங்களா? அப்படி வாய்ப்பு இல்லை. அதை செய்யறதை நீங்க ஏன் தடுக்கல? அதே மாதிரி நேர்மையாக வெளிப்படையான ஒரு சட்ட ஒழுங்குல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு தீவிரமாக அவர் செயலாற்றவில்லை என்று காங்கிரஸ் கட்சியும் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவும் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அவங்க பேசுறது அவங்களுடைய இதுக்கு அவங்கள உடனடியாக இப்ப இந்த விஷயம் வந்து வெளியே வந்த உடனே உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுத்ததுக்கு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய பங்கு அதிகம். ஆனாலும் ஏன் அவர்களை இத்தனை தாமதமாக இவ்வளவு பெரிய ஒரு கொள்ளை நடந்திருக்குது, கோயில் சொத்து, ஒரு ஆன்மீக ஸ்தலம், இதைத்தானே நீங்க பல வருஷமா பேசுனீங்க. அதுலயும் நீங்க குறிப்பா இங்க தமிழ்நாட்டில் இருக்க பாஜக கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயில்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களை அறநிலைத்துறை கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த அறநிலைத்துறை இதை மிஸ்யூஸ் பண்ணுது, அவங்க வந்து தவறாக செலவு பண்றாங்க, தொடர்ந்து இது வந்து தனியார் வசம் கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துருக்கிறது எந்த லட்சணத்துல இருக்குதுன்னு பாத்துக்கங்க. அதே மாதிரி தென்னிந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இதை ஏன் ஒரு உக்கிரமாக எடுத்து போராடல அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அந்த விஷயத்தை காங்கிரஸ்க்கு மிக உக்கிரமாக அந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினா தானே பாஜக பதில் சொல்லணும். பாஜக தமிழ்நாடு பாஜக எல்லாம் நாம ஏன் பேசி தலைமையே கம்முன்னு இருக்கு, பிரதமர் மோடி உட்பட இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அதிகமா பேசக்கூடிய ஒரு எழுதுறவரு, அவர் ஒரு கோயிலினுடைய தலைவராக எல்லாம் உறுப்பினராக ஒரு வழிகாட்டு தலைவராக எல்லாம் இருக்கிறாரு. சோமநாதர் ஆலயத்தினுடைய நூற்றாண்டு சோமநாதர் ஆலயத்தில் அவரு தான் வந்து அதுக்குடைய ட்ரஸ்டி ஹெட்டா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல முதல்ல வந்து பேசக்கூடிய அவரே அமைதியா இருக்கும்போது நாம் பேசி ஏன் வீண் பிரச்சனைகளை எழுப்பணும்னு தமிழ்நாடு பாஜக கூட நினைக்கலாம். ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை? இன்னைக்குதான் லேசா பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனுடைய தலைவர் மாணிக் தாக்கூர். அதே போல தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி கோயில் விஷயங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பாஜக மிக அதிக சத்தங்களை எல்லாம் எழுப்பியது. அதே மாதிரி இதே பைசாபாத் தொகுதியில இடதுசாரிகள் 15,000 ஓட்டுகளை பெற்றிருக்கிறாங்க. இங்க இருக்கிற இடதுசாரிகள் அமைப்புகளாகட்டும் இவங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்கிறாங்க, ஊடகங்கள் ஏன் அமைதியாக இருக்கின்றது மிகப்பெரிய கேள்வி. அடுத்து இந்த ஒரு கொள்ளை, அதாவது கோயில்ல வந்து களவு போயிருக்கிறது, கைது செய்யப்பட்டிருக்கிறது, இது கண்டுபிடிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த வகையில் தேர்தலில் எதிரொலிக்கும்னா நிச்சயமா எதிரொலிக்கும். ஏன்னா யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசுக்கு எப்பயுமே ஒரு அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி இப்ப இருக்கிற அரசு அகிலேஷ் யாதவ் கடந்த முறை வந்து காங்கிரஸோட பெரிய அளவுல கூட்டணி அவங்க ஏற்படுவதில் அவர்களுக்கு சிக்கல் இருந்தது. பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அவங்க எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கல. இப்போ ஒரு பெரிய காங்கிரசுக்கும் சமாஜ்வாடிக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவைகள் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அவர்கள் வந்து பிஜேபியுடைய இந்த விஷயத்திலே நீங்க ஒரு முதன்மை பிரைம் சப்ஜெக்டா நீங்க கடந்த காலத்துல எதை பேசிட்டு இருந்தீங்க, அதை காக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு திறன் பத்திலையே, அங்க வந்து நடக்கக்கூடிய கொள்ளைகளை தடுப்பதற்கான நிர்வாகத்தை நீங்க செய்யலையே, இந்த விஷயத்திலே நீங்க இருக்கும்போது நாட்டுல பல விஷயங்கள் நீங்க எப்படி செஞ்சிருப்பீங்க என்று குரல் ஓங்கி ஒலிக்கிறது. இதை நம்ம வந்து கோயிலுடைய விஷயம், இது ஒரு கொள்ளை போயிருக்கிறது, மற்ற எங்கேயும் இடத்துலயும் நடக்கலையா, இதை மட்டும் ஏன் நீங்க அதிகமா பேசுனா, இதை வச்சுதான் குழந்தை ராமர் கோயில் கட்டியதையும் அதனுடைய நிர்வாகமும் அதை வந்து பிரபலப்படுத்தியதும் பிரதமர் அவர்களே முன்னின்று இந்த குடமுழுக்கு விழாவை செய்ததன் விளைவாக 12 கோடி பேர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தினம் தினம் பணம் போய் கொட்டுறாங்க. அப்படி இருக்கிற ஒரு நிர்வாகத்தை ஏன் ஒரு IAS ஆபீசர்ஸ் எல்லாம் வச்சு அதை ஒரு கண்காணிக்கல, ஏன் அதுக்கு வந்து முறைப்படுத்தல? இந்த அளவுக்கு மேல இருக்கிற தொகையை நீங்க வந்து ஒரு நெட் பேங்கிங் அல்லது அங்க இருக்கிற QR கோட் இப்படிதான் செலுத்தணும் அப்படின்னு கொஞ்சமாவது வகைப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இதனுடைய தொடர்ச்சி இது வந்து மிகப்பெரிய அளவுல பாஜகவுக்கு கெட்ட பேர் தான். ஏன்னா நீங்க வந்து மற்ற இடத்துல எல்லாத்தையும் வந்து ஆன்மீக தலங்கள், அதாவது வழிபாட்டு தலங்கள்ல அரசு வந்து நகர்ந்துக்கணும், தனியார் அமைப்புகள்கிட்ட விட்டுறணும் அப்படின்றது இப்ப எப்படி எங்க வந்து நிக்குது? இதற்கான பதில்கள் இன்ன வரைக்கும் சொல்லாமல், அது வெளிப்படையாக அதை பற்றி பேசாமல் இருப்பது, இன்னும் அவர்கள் தெரிஞ்சுதான் அமைதியா இருக்கிறாங்களா என்ற கேள்வியும் எழுகிறது. அடுத்து தொடர்ந்து வரும் தகவல்களை நாம் நேயர்களுக்கு பகிர்வோம். மீண்டும் சந்திப்போம்.